மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோளம்பட்டு கிராமத்தில் இயங்கி வந்த அருண் மருந்தகத்தில் பெண்களுக்கு சட்டவிரோத செயல்கள் நடந்துள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மருந்தகத்தின் உரிமையாளரான சேட்டு டிஃபார்ம் படிப்பை முடித்து 3 ஆண்டுகளாக இந்த மருந்தகத்தை நடத்தி வந்ததாக தெரிகிறது. ஆரம்பத்தில் ஆண்மை சக்தி மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான நாட்டு மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்பட்ட இந்த மருந்தகம் பின்னர் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையில் உதவி ஆய்வாளர் பிரபு மற்றும் தனிப்பிரிவு காவலர் இளந்திரையன் ஆகியோர் மருந்தகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது கருக்கலைப்பிற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் மருந்தகத்திற்கு வந்த பெண்கள் மற்றும் ஆண்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கருக்கலைப்பு நோக்கத்துடன் அவர்கள் அங்கு வந்திருந்தது உறுதியானது. விசாரணையில் மருந்தக உரிமையாளர் சேட்டு கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை அறிய ₹15,000 வசூலித்ததாகவும் கருவில் பெண் குழந்தை இருப்பது தெரிந்தால் கரு கலைப்பு செய்ய ₹1,00,000 வரை வசூலித்ததாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து சேட்டு மற்றும் அவருக்கு உதவியாக செயல்பட்ட 3 பேரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவம் சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சட்டவிரோத கருக்கலைப்பு நடவடிக்கைகளை தடுக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட வேறு நபர்கள் அல்லது மருந்தகங்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. சட்டவிரோத கருக்கலைப்பு மற்றும் பாலின தேர்வு குறித்த பிரச்சனைகள், பெண் சிசு கொலை மற்றும் பாலின பாகுபாடு போன்ற சமூக பிரச்சனைகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளன. இதற்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாக உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.